சிஎஸ்கே அணியை 17 ஆண்டுகளுக்கு பின் ஆர்சிபி சென்னையில் சிதைத்து விட்டு சென்ற நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸும் சிஎஸ்கே அணியை 15 ஆண்டுகளுக்கு பின்பு வீழ்த்தி இருக்கிறது. தோனியின் ஆட்டத்தை காண அவரின் தாய் தந்தை இருவரும் மைதானத்துக்கு வந்திருந்தும் சிஎஸ்கே அணிக்கு பல கோப்பைகளை பெற்றுக் கொடுத்த தோனியால் வெற்றி பெற வைக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் சேப்பாக்கம் ஆடுகளம் பழைய சேப்பாக்கம் இல்லை என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஆட்டத்தின் போக்கை கணிப்பது கடினமாக இருக்கிறது. திறமையான பந்து வீச்சு பேட்டிங் வைத்திருக்கும் அணியே ஆடுகளத்தை ஆள முடியும் என்பது தெளிவாகியுள்ளது. விண்டேஜ் தோனியின் ஆட்டம் இருக்கும் என நினைத்து வந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே இருந்தது. தோனி இன்னும் கடைசி நேரத்தில் களமிறங்கி வின்னிங் ஷாட் அடித்து பினிஷ் செய்யும் காலம் முடிந்து விட்டது என்பது இந்த ஆட்டத்தில் தெரிய வந்துள்ளது. சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமே பவர் பிளேயில் 3 விக்கெட்டுகளை இழந்ததுதான். இந்த போட்டியில் மட்டுமல்ல, கடந்த 3 தோல்விகளில் பார்த்தாலும் முதல் 2வது ஓவரிலேயே சிஎஸ்கே அணி விக்கெட்டை இழந்திருக்கும். இன்றுள்ள T20 போட்டிகளில் பவர் பிளே தான் ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது. பவர் பிளேயில் எந்த அணியின் கை ஓங்கி இருக்கிறதோ அந்த அணி ஆட்டத்தை முன்னெடுத்து செல்கிறது. நெருக்கடியான நேரத்தில் ஆட்டத்தை கையில் எடுத்து ஆடக்கூடிய பெரிய பேட்டர், நிலைத்தன்மை உடைய பேட்டர் சிஎஸ்கேவில் யாரும் இல்லை. பேட்டிங்கில் திருப்பாதிக்கு 3 போட்டிகளில் வாய்ப்பளித்த பின்புதான் இந்த போட்டியில் கான்வேவை கொண்டு வந்தது. கான்வே சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இருந்து ஃபார்மின்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.